தமிழக காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவிற்கும் சரிவர இணக்கமான போக்கு இல்லை என்ற பேச்சு கடந்த 2 வருட காலமாகவே இருந்துட்டு வருது. இந்த நிலையில தான் விரைவில் தேர்தல் வர இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இரு கட்சிகளுக்குள்ளுமே சுமூக உறவானது குறைந்து வருவதாகவும் கூறப்படும் சூழல்ல தமிழக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. தமிழக அரசியலின் கவனத்தை பெற்று வருவது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கரூர் மாவட்டத்தின் திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி சமீப நாட்களாகவே மாற்றுக் கட்சியைச் சேர்ந்தவர்களையும் திமுகவில் இணைத்துட்டு வராரு. அந்த வரிசையில தான் கரூர் நகர காங்கிரஸ் மகளிர் அணி தலைவர் கவிதா திமுகவில் இணைந்து கொண்டதாகவும் பதிவு ஒன்றையும் வெளியிட்டிருந்தாரு. திமுகவும் காங்கிரசும் கூட்டணியில் உள்ளபோது செந்தில் பாலாஜியின் இந்த பதிவு செயல் காங்கிரஸ் தரப்பில் சலசலப்பையும் அதிருப்தியையும் ஏற்படுத்தி கூட்டணியில விரிசலையும் ஏற்படுத்தி இருக்கு. அதிலும் குறிப்பா காங்கிரஸ் கமிட்டியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உடனடியாக தக்க பதிலடியும் கொடுத்திருந்தாரு. கூட்டணி தர்மம் என்பது 2 பக்கமும் இருக்க வேண்டும். இது போன்ற அவமரியாதையை எளிதில் கடந்து போய்விட முடியாது. கூட்டணிக்குள் இது போன்ற சலசலப்பான சம்பவங்கள் இனிமேல் நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். இந்த விவகாரத்தை முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு செல்வ பெருந்தகை கொண்டு செல்ல வேண்டும் என்றெல்லாம் காட்டமாகவே கூறியிருந்தாரு. தமிழகத்துல 9 காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் செந்தில் பாலாஜியும் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியும் கரூர் மாவட்டத்துல மோதல் போக்கில் ஈடுபட தொடங்கி இருந்ததிலிருந்து கூட்டணிக்குள் விரிசலானது விழ துவங்கிவிட்டதாகவும் கூறப்படுது. கூட்டணி ஆட்சி என்ற கோரிக்கையை முன்னாள் தலைவர் அழகிரி முன்வைத்துள்ள கோரிக்கை திமுகவிற்கு கோபத்தையே ஏற்படுத்தியிருந்துச்சு. இதே கருத்தை தான் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை கட்சி தலைவரான ராஜேஷ்குமாரும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவிச்சிட்டு வராரு. அது மட்டுமல்லாமல் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகினால் திமுக அனைத்து தொகுதிகளுமே தோல்வியை தழுவும். 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடவும் தயாராக இருக்கின்றோம். ஆட்சியில் பங்கு கொடுக்கும் கட்சியோடு கூட்டணி வைக்க காங்கிரஸ் தயாராக இருப்பதாகவும் பெரம்பலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் RVJ சுரேஷ் கூறியிருப்பதும் திமுகவிற்கு மேலும் எரிச்சலையும் ஏற்படுத்தியிருந்துச்சு. இதை தவிர சில காங்கிரஸ் எம்பிகளும் உள்ளாட்சி அமைப்புகள் அலுவலகம் அமைத்து தரவில்லை என்று காங்கிரஸ் எம்பிகளும் சில திமுக நிர்வாகிகள் இடையூறுகளும் தரப்படுகின்றனர் என்றும் திமுக ஆட்சியாளர்கள் மீது காங்கிரஸ் கட்சியினர் புகார் தெரிவிச்சாங்க. மொத்தத்துல காங்கிரஸ் திமுக இடையே கடைநிலையில் சுமூகமான உறவு இல்லை என்கின்ற அளவிற்கு தற்போது பேசப்பட்டு வருது. இதற்கிடையே தான் செந்தில் பாலாஜி போட்ட பதிவு குறித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லும்படி ஜோதிமணி சொல்லி இருந்ததால அது குறித்து முதல்வரை செல்வ பெருந்தகை சந்திக்க போகிறாரா அல்லது இரு கட்சிகளும் ஒற்றுமையுடன் தான் இருக்கின்றனரா என தமிழக மக்களுக்கு தெரிவிக்க இந்த சந்திப்பானது நடத்துகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஆனால் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூர் திமுகவினர்களுக்கும் ஒற்றுமை இல்லாதது இடையூறுகள் குறித்து செல்வ பெருந்தகை முதல்வரிடம் புகார் அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதனால்தான் முதலமைச்சரை சந்திக்க செல்லும் போது காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய அழைத்து செல்வதாகவும் தகவலானது கூறுகின்றனர். பலவிதமான அரசியல் பரபரப்புகளுக்கு நடுவில் தான் முதல்வருடன் நடக்கும் சந்திப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாகவும் குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.